வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நம்ம நவராத்திரி வரப்போகுது, தீபாவளி வரப்போகுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வரப்போகுது. இது எல்லாத்துக்குமே நம்ம கோதுமை மாவை வச்சு என்னென்ன ஸ்வீட் பண்ணலாம், என்னென்ன காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி நான் நவராத்திரிக்காக பணியாரம் தான் பண்ண போகிறேன். பணியாரம் பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் ஆட்டா மாவில் பண்ண போகிறோம். நம்ம அதில் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரெண்டாவது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ரெண்டாவது இந்த பணியாரத்தை நீங்கள் முன்னாலே கூட நம்ம செஞ்சு ரெண்டு பேக்கெட்டில் போட்டு பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நவராத்திரி கொலுக்கு நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு அந்த ரெண்டு கொடுத்தோம்னா சூப்பராக பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வயசானவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நல்லது தான். ஏன்னா நம்ம வெல்லம் கலந்து தான் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஆசீர்வாத் ஆட்டா வச்சு பணியாரம் பண்ணலாம். இப்போ நம்ம ஆசீர்வாத் ஆட்டாவை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம 1 கப் அளவுக்கு அளக்க போகிறோம். அமுக்காமல் போட்டால் போதும், அமுக்கி எடுக்க வேணாம். சும்மா இப்படி மேலோடு போட்டு 1 கப் அளவுக்கு மாவு. இப்போ 2 பேர்த்துக்கு அப்படின்னா நீங்கள் 1 கப் போட்டுக்கோங்க. நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், அதனால் 1.5 கப் மாவும் சேர்த்துக்கிறேன். இந்த மாவில் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இது 1 பவுல், அதாவது அரை முடி தேங்காய். அதுக்கப்புறம் ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய், 1 சிட்டிகை அளவு ஆசீர்வாத் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லத்தை கரைச்சி எடுக்கிறதுக்கு, ஏன்னா கல் இருக்கும், அதனால் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் 150 கிராம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் மீதியை ஊற்றலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆசீர்வாத் நெய் போட்டுக்கிறேன். இந்த நெய் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக இதுலேயே நெய்யை நம்ம கலந்து கிண்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கங்க. இது மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம பணியாரம் ஊற்றும் போது புஷ்ஷுன்னு எழும்பி வரும். இப்போ இதில் நெய் போட்டுக்கலாம். ஆசீர்வாத் ஆட்டாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% நமக்கு கோதுமை மாவுலேயே தயார் பண்ணுறாங்க. அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு உடம்புக்கு எதுவும் கெடுதி கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெண்டாவது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நமக்கு என்ன பண்ணாலும், சப்பாத்தி பண்ணாலும், பூரி பண்ணாலும், அதுக்கப்புறம் பணியாரம், அப்பம், இந்த மாதிரி நிறைய இடியாப்பம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் நம்ம கோதுமை மாவில் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 நாள் வச்சு சாப்பிட்லாம் இந்த பணியாரத்தை. ஏன்னா நம்ம நெய்யில் ஊற்றுறோம், ரெண்டாவது வெல்லத்தை காய்ச்சி ஊற்றுறோம். அதனால் 2 நாளைக்கு கூட இந்த ஸ்வீட் பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம முந்திரி போட்டுக்கலாம். இது முந்திரி நம்ம அழகுக்காக தான் போடுறோம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாம் அப்படின்னா விட்டுறலாம். நல்லா நம்ம கொஞ்சம் கம்மியான தீயில் வச்சு அப்படியே வேக விடுங்க. நல்லா கீழெல்லாம் சூப்பராக வெந்து வரும் நமக்கு. இப்போ நம்ம பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் கழித்து பணியாரத்தை திருப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னும் நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு பாருங்கள். பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். சுவையான ஒரு ஸ்வீட் பணியாரம் நம்ம ஆசீர்வாத் ஆட்டா வச்சு பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அருமையான பணியாரத்தை ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். செம சாஃப்டாக வேறு இருக்குது. சூப்பரான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆசீர்வாத் ஆட்டாவோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் எங்கன்னா கடைகளில் கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபிகள் பண்ணலாம் நம்ம ஆசீர்வாத் ஆட்டா மாவை வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.